எஸ்எஸ்சில ஈஸியா ஸ்கோர் பண்ற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கிலீஷ் மட்டும் தான். அதனால தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வொக்காபுலரியும், கிராமர் டாபிக்கையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேத்ஸ்ல கான்செப்ட்ஸ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு, சம்ஸ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நேத்து போட்ட சம் இன்னைக்கு எடுத்து பார்த்தா கூட அத ரீகால் பண்ணி போடுறதுக்குள்ள டைம் அதிகமா எடுக்குது. இந்த வாரத்துக்குள்ள அந்த டைம் கேப்ப நம்ம கம்மி பண்ணியே ஆகணும். பிராக்டிஸ முடிச்சதுக்கப்புறம் மதிய உணவுக்கு தேவையான உணவுகள எடுத்துட்டு வந்துட்டேன். சிக்கன பார்த்தீங்களா? இட்லி மாரி வந்திருக்கு. அதுவும் சிக்கன் பிரஸ்ட்டு. அத நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் போக கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். புரோட்டீன் பவுடர் இன்னையில தான் யூஸ் பண்ண போறோம். அதனால மொத ஸ்கூப்பே அளவா எடுக்கணுன்றதுக்காக, நம்ம ஃபுட் ஸ்கேல வச்சு நல்லா அளவெடுத்து சிந்தாம எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் காஃபிய போட்டு ஒரு செவ்வாழை பழத்த கடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஷோல்டர் டேக்கான இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் வார்ம் அப்கள பண்ணிட்டு, ஷோல்டர் பிரஸ்லேருந்து இன்னைக்கான ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல லாஸ்ட் செட் நல்லா ஹெவியா போட்டு முடிச்சுட்டு, ஃப்ரண்ட் டெல்ட்க்கான செகண்டரி ஒர்க் அவுட்ட பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எப்பயுமே 3 டெல்ட்டுக்கும் ஒரு பிரைமரி ஒர்க் அவுட், செகண்டரி ஒர்க் அவுட்ன்னு வச்சு, பிரைமரில நல்லா ஹெவியா புஷ் பண்ணிட்டு, செகண்டரி ஒர்க் அவுட்ல ஒரு மினிமம் வெயிட்ல ஒரு 5 டியர் வரையும் ரீச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். கடைசியா ட்ராப்ஸ்க்கு ஒரு 3 செட் ஹெவியா போட்டு முடிச்சுட்டு, இன்னைக்கான ஷோல்டர் ஒர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த வே புரோட்டீன தண்ணீல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்குனதுக்கப்புறம் வாயில ஊத்திக்கிட்டு வே புரோட்டீன குடிச்சு முடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு புரோட்டீன் எடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ற தொல்ல கிடையாது. இனிமே எல்லாத்தையும் ஜிம்லயே முடிச்சுட்டு போயிட்டதால, வீட்ல ஈஸியா நம்மளோட பிரிப்பரேஷன கன்டின்யூ பண்ணலாம். ஈவினிங் ஜிகேல சர்டைன் டாபிக்க கவர் பண்ணிட்டு, இரவு உணவுக்கு தேவையான சிக்கன் மற்றும் 3 வீட் பிரெட் எடுத்துக்கிட்டு, இன்னைக்கான இரவு உணவ முடிச்சாச்சு. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாவே முடிஞ்சது. மீண்டும் நான் ஒரு புதிய நாள்ல, புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.